யூத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மதிமுகவினுடைய தலைமைச் செயலமா இருக்கக்கூடிய எழும்பூர்ல உயர்நிலை கூட்டம் நடத்திருக்காங்க. பொதுச் செயலர் இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கூட்டம் நடத்தின முடிவுல பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில தான் கூட்டணி வைக்கலாம், திமுக நமக்கு எதுவுமே செய்யல, இப்பேற்பட்ட கூட்டணி நம்ம தொடர்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம கட்சின்றது நிலைக்காது, எந்த ஒரு கட்சிக்குமே தாவேக்கா மரியாதை கொடுக்கும், ஆனா திமுக மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், விசிக அந்த கட்சிகள்லாம் தாவேக்கா கூட கூட்டணி போயிட்டாங்க. அப்படி கூட்டணி போன கட்சிகளுக்கும் அவங்க அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம போனா கண்டிப்பா பங்கு கொடுப்பாங்க, மதிக்காத திமுக கூட எதுக்கு நம்ம இருந்துட்டு சொல்லி கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வைகோ அவர்கள் ஒரு வழியா முடிவு எடுத்துட்டாங்க. வைகோ அவர்கள், துரை வைகோ அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த முறை நாங்க திமுக நின்று, அதாவது உதயசூரியன் சின்னத்தை நின்று வேஸ்ட், இந்த சின்னத்துல நாங்க நின்று வெற்றி பெற்றதே ஒரு வெற்றியா நாங்க கருதல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களும் முதலமைச்சரான பிறகு பாத்தீங்கன்னா மறுநாளே போயிட்டு வைகோ அவர்கள் அவங்க வீட்டிலே போய் சந்திச்சிருந்தாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதிர வச்சிருந்தது. என்னடா திடீர்னு வைகோ போய் அவரை சந்திக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை ரொம்ப ஆதரிச்சும் வைகோ நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. பேசுறது மட்டும் இல்லாம சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. என்னங்க பரவாயில்லங்க, மாத்திப்பாங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் வீட்டுக்கு போன அந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுல வேலை பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு பேசினாங்க. அதை தொடர்ந்து வெளியில கூட விஜயோட கையை ஓங்கி மேல தூக்கி மக்களை சந்திச்சு அவங்க பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா கூட தான் கூட்டணி உறுதியா இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. ஒரு வழியா கூட்டமும் நடத்தி முடிச்சிருக்காங்க. எதனால அந்த கூட்டணி மாறுபாடு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த வைகோ அவர்கள் எடுத்தீங்கன்னா திமுகவில் தான் இருந்தாங்க. திமுக இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து மேலே வந்தாங்க. அப்படி வந்த வைகோ அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க ஒரு எதிரியா ஆயிடுவானோ, மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஒரு நபரா வந்துருவானோ அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்சியில இருந்து கருணாநிதி ஒதுக்குனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்மளால பார்க்க முடியுது. அதன் காரணமா 1993 வைகோ அவர்களை திமுக ஒதுக்கி வச்சிட்டாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினதும் திமுக விட்டு வெளியில போனதும் நிறைய பேர் தீக்குளிச்சு கூட உயிரை விட்டு நம்மளால பார்க்க முடியுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1994 வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை திமுகவுக்கு எதிர்ப்பா 1994 தொடங்கின கட்சி 1996 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டிட்டாங்க. தனிச்சு போட்டிட்டு பெரிய அளவு வெற்றி பெற முடியலன்னா கூட சில கணிசமான வாக்குகள் அவங்களால பெற முடிஞ்சது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 98 அதிமுக பாஜக கூட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. 99 திமுக பாஜக கூட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக திமுக 2 முறை தொடர்ந்து திமுக இருந்தாங்க. பிறகு பாத்தீங்கன்னா 2014 அதிமுக கூட்டணி இருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2016 ஆண்டு வைகோ அவர்கள் தலைமையில ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சுங்க. இதனுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா விஜயகாந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. வைகோ அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், திருமாவளவர்கள், கம்யூனிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு 5-6 கட்சி எல்லாமே ஒன்று சேர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை எதிர்கொண்டு களம் காண்டாங்க. அப்படி களம் காண்ட அந்த கட்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.6 விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருந்தது. கிட்டத்தட்ட யாருமே வெற்றி பெறவே கிடையாது. எல்லாருமே சேர்ந்து ஒரு புதுசா ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி நம்ம மக்கள் கிட்ட போய் நின்னா கண்டிப்பா மக்கள் ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க, ஒரு புதிய மாற்று அரசியல் தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அன்றைக்கு ஒரு 11 விழுக்காடு வாக்கு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு, அவர் கூட போனா நம்ம கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து களம் கண்டாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ மிகப்பெரிய தோல்வி மட்டும்தான். இந்த தோல்வியின் காரணமாக நம்ம மறுபடியும் தனிச்சு நின்று நம்ம போட்டிட்டோம், நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு மறுபடியும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட மதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க. திமுக கூட்டணி வச்சு அவங்க எங்களுடைய சின்னத்துல தான் நாங்க நிப்போம், திமுக சின்னத்துல நாங்க நிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டி சின்னத்துல வைகோ அவர்கள் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2021 தேர்தலில் திமுக கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 6 சீட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனா அந்த 6 சீட்ல 4 சீட்டு தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட கணிசமான சீட்டுகளையும் வாங்கி அதே மாதிரி அவங்களுடைய சின்னத்துல நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சின்னத்துல மட்டும்தான் அவங்க நின்றுருக்காங்களே தவிர ஒரே ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்க மதிமுக சின்னத்துல நின்றுருக்காங்க. வைகோ அவர்களும் பாத்தீங்கன்னா, துரை வைகோ அவர்களும் பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சி சின்னத்துல நாங்க நிப்போம், எங்களுடைய சின்னத்துல நின்று வெற்றி பெற்றதா ஒரு முழுமையான வெற்றி அப்படின்னு கூட பேசிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து 2026 தேர்தலில் பாத்தீங்கன்னா 21 6 சீட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த 26 தேர்தலில் வெறும் 4 சீட்டு தான் கொடுத்திருந்தாங்க. சீர்காழியும் அப்புறம் கருணாவூர் அப்படின்ற ஒரு 2 ஊர்ல மட்டும்தான் கண்டிப்பா அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. மீதி 2 ஊர்ல தோல்வி தான் அடைஞ்சிருந்தாங்க. திருமாவளவர்களுக்கு 8 சீட்டு ஒதுக்கப்பட்டிருந்தது, கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனா இவங்களுக்கு குறைவான சீட்டு தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா இவங்களுக்கு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. தாவேக்கா புதுசா ஆரம்பிச்ச கட்சி, அந்த கட்சி கூட நம்ம போய் கூட்டணி வச்சோம்னா நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஏற்கனவே விஜயகாந்த் நம்பி நம்ம போனோம், அது தோல்வியில தான் போய் முடிஞ்சிருந்தது. மறுபடியும் விஜய் நம்பி நம்ம போனா
இதுவும் தோல்வியில முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாடுமே, நம்மளை நம்பி இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்களே அப்படின்ற காரணத்தினால மறுபடியும் திமுக கூட கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. யாரை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணணும்னு சொல்லி திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அதே திமுக கூட இணக்கமா போய் நிறைய விஷயங்களுக்கு பேசின வைகோ அவர்கள் சில காலமாக பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்குமே குரல் கொடுக்காம திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டையே அவர் நாடிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திமுக கட்சி தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதையே கொடுக்கல, நிறைய இடங்களை அவங்களை புறக்கணிக்கிறாங்க, அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருந்தது. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாருமே திமுக கூட்டணியில இருந்து விலகி தாவேகா கூட்டணியில போய் இணைஞ்சிருந்தாங்க. இது இணைஞ்சதை விட ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இணைஞ்சு அவங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குற மாதிரி விசிகாவுக்கு அமைச்சரவை கொடுத்திருந்தாரு, அதே மாதிரி ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவையில கொடுத்திருந்தாங்க பங்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மதிமுக என்ன தோணுருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கூட்டணிக்கு போனா கண்டிப்பா நமக்கு அமைச்சரவையில பங்கு கொடுப்பாங்கன்ற காரணத்தினால இது வரைக்கும் கூட்டாத இந்த கூட்டம் திமுகவுக்கு எதிர்ப்பா, அதாவது திமுக கூட்டல இருந்து வெளியில வந்துருதா ஒரு கருத்து கேட்பு எடுக்கிற மாதிரி தொண்டர்களை ஒட்டுமொத்த எல்லாருமே அரவணைச்சு ஒரு கூட்டத்தை எடுத்திருக்காங்க. எல்லா தொண்டர்களும் திமுக வந்து அதிருப்தி தான் தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி வேணாம், இந்த கூட்டணியில் நம்ம தொடர வேணாம், கண்டிப்பா நம்ம தாவேகா கூட போயிடலான்னு கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட தொண்டர்கள் சொன்னதாகவும் நாளைக்கு இதை வைகோ அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு மூலியமா அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தாவேகா கூட்டணி உறுதியான மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வைகோ அவர்களே தன்னுடைய வாயால எந்த கட்சி கூட நிக்க போறாங்க, யார் கூட கூட்டணி அப்படின்றத நாளைக்கு அறிவிப்பாங்க.